ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பிரியாணி. நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு 7-8 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம், ஒரு குடை மிளகாய் இதையும் நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம இப்போ குக்கரில் நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் நெய்யை எடுத்துகிட்டு வெறும் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம். நான் நெய் விட்டால் வாசனையாக நல்லாயிருக்குன்றதுக்கோசரம் நெய்யும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன் நான். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிடலாம். சோம்பு, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ, இது மராட்டி மொக்கு 2, கடல் பாசி சின்ன பீஸு, பட்டை துண்டு 2 சின்ன சின்னதாக இருக்குது 2 போட்டுக்கிறேன். பிரியாணி இலை 1, கிராம்பு 2. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு இது வறுபட்ட உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதில் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு இது நல்லா வதங்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், வேறு எதுவும் நம்ம இதில் காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இப்போ நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். அந்த விழுதையும் இதில் போட்டு இப்போ வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும். இது இப்போ நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டோம். இப்போ இதில் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நறுக்கி வச்சுருக்கிற குடை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். குடை மிளகாய் போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் ஒரு 7-8 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து இது நல்லா சுருண்டு வதங்கணும். நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரணும் தக்காளி. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணி. இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல் உப்பு போட்டுட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும். அதனால் கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம் இது வதங்கிறதுக்கோசரம். உப்பு போட்டு நல்லா இப்போ ஒரு கலரி விட்டுட்டோன்னா நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பிரியாணி தூள் இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். பிரியாணி பவுட்ரு கடையில் வாங்கினது அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த பிரியாணி பவுட்ரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கலரி விட்டு வதக்கிக்கலாம். நல்லா நம்ம அது பச்சை வாசனை போகலைன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 3 டம்ளர் தண்ணி விட போகிறேன். இப்போ தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்கணும். நம்ம அப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான மீதி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம அலம்பி வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை நறுக்கி இதில் போட்டுடலாம். மேலே போட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுற வேண்டியதான். இப்போ இது மூடிட்டு இது ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ நல்லா 2 விசில் வெயிட்டும் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி பிரியாணி நல்லா பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது என்னென்னு டேஸ்ட் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.